ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜேபிபிஆ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், பிபியை கம்மி பண்ணும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு நான் ஒரு ஆழாக்கு கருப்பு கவுனி அரிசியும் 50 கிராம் பச்சை பருப்பும் எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு பேனை வச்சுட்டு கருப்பு கவுனி அரிசியை நல்லா வறுத்துக்கணும். அதுலேருந்து நல்லா வாசமும் பொரியிற சவுண்டும் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பச்சை பருப்பு கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இது ரெண்டுத்தையும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியை எடுத்து அதில் ஆறுனதுக்கப்புறமா போட்டு நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் கோஸாக அரைச்சா போதும், குறைப்பாக இருந்தால் போதும். அப்போ தான் கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 பேருக்கு தேவையானது பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை அரைச்சதை எடுத்து ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 பேருக்கு தேவையானதுக்கு 4 ஸ்பூனும், ஒருத்தருக்கு தேவைன்னா 2 ஸ்பூனும் எடுத்துக்கலாம். நான் இப்போ 2 பேருக்கு தேவையானது பண்ண போகிறேன். ஸோ அதனால் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கிட்டு அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சதுக்கப்புறமா இதுக்கு நான் 4 சாம்பார் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 4 பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 2 சொம்பு தண்ணி அளவு ஊற்றணும். ஏன்னா அது வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வேகத்துக்காக நிறைய தண்ணி தேவைப்படும். நீங்கள் கலரிக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயோ ஸ்லோ ஃப்ளேம்லேயோ வச்சு, இல்லைனா அடி பிடிச்சிடும் சீக்கிரமாக. ஸோ கலரிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா வாசம் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வெந்துடும். அது ஒரு 10 to 15 மினிட்ஸில் வெந்துடும் உங்களுக்கு. வெந்ததுக்கப்புறமா நீங்கள் பேனில் கப்பில் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய கஞ்சி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.